விஜய் அவர்களுக்கு 27 அப்படிங்கிற நம்பர் செட் ஆகலையோ! அந்த 27ல நெறைய விஷயங்கள் தொடர்ந்து அவரோட வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நெறைய விஷயங்கள நாங்க சோசியல் மீடியால பார்க்குறோம். செப்டம்பர் 27ஆம் தேதி அன்னைக்கு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்திருந்தது. அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில, விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில இந்த 27 அப்படிங்கிற எண் விளையாடுது அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள நாங்க கேள்விப்படுறோம். எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் உண்மை? இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு சார்? 27ங்கிறது செவ்வாயை குறிக்குங்க. செவ்வாய் அப்படின்னாலே, நம்ம அதுக்கு என்ன நிறம் குடுத்து வச்சிருக்கோம்னா, சிவப்பு நிறம் குடுத்து வச்சிருக்கோம். அது ஒரு ரொம்ப தகிக்கக்கூடிய, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா, எல்லாருக்கும் அது கெடுதல் பண்ணுமான்னு கேட்டா, எல்லாருக்கும் கெடுதல்ங்கிறது நடக்காது. ஒரு சில பேருக்கு அது பொருந்தாது தான். ம். இப்ப விஜயோடைய பிறந்த தேதி என்னன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் எண் ஆதிக்கம் உடையவர் அவர். ராகுவின் ஆதிக்கம் உடையவர். அவருக்கு வந்து இது சுத்தமா செட் ஆவாது தான். செவ்வாய் வந்து சுத்தமா செட் ஆகாது. அதனாலேயே நெறைய பாதிப்புகள் அவரு ஃபேஸ் பண்றாரு. இந்த கரூர் சம்பவம் வந்து அவரு நெகட்டிவா திருமணத்துக்கு காரணம் 2 9ஆம் எண் சம்மந்தப்பட்டுச்சு. ம். ஒரு 9ஆம் எண் சம்மந்தப்பட்டாலே, அதனுடைய கூட்டு எண் நல்லா தான் இருக்கணும். ஆ அந்த கூட்டு எண்ல வந்து சுபமான ஒரு கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தா தப்பிச்சுக்குவாரு. ஆனா, இந்த கரூர் சம்பவம் நிகழ்ந்த தேதி கவனிச்சீங்கன்னா, 27 செப்டம்பர் 2025 ம். இல்லையா? இந்த 27/9 அ அ 2025 அப்படியே ஒரு பேப்பர்ல எழுதிட்டு, ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலயும் பிளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒண்ணோட ஒண்ணு கூட்டி பாருங்க. 2 பக்கமே 9ஆம் எண் தான் வரும். 27 மட்டும் எடுத்துக்கிட்டாலும் 2 + 7 9 வரும். கம்ப்ளீட் டோட்டல் பண்ணி ஒண்ணோட ஒண்ணு கூட்டிங்கனாலும் 9ஆம் எண் வரும். ரொம்ப ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு டைம் அது. அழிவுக்கான நேரம் அது. ஸோ இந்த உலக அ யுத்தத்துக்கு இணையாக போன வருஷம் ஸ்டார்ட் ஆன வார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதிகள்ல நடந்திருக்கு. 18ஆம் தேதிகள்ல நடந்திருக்கு. 9ஆம் தேதிகள்ல நடந்திருக்கு. அதோட இந்த விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும், அது பெரிய அளவுக்கு கெடுதல் பண்ணாதுன்னாலுமே கூட, எப்பல்லாம் 9ம் 9ம் சம்மந்தப்படுதோ, ம். எப்பல்லாம் 9ம் பிறந்த தேதியின் கூட்டு எண்ல 8 சம்மந்தப்படுதோ, இது மாரி நேரங்கள் எல்லாமே அவர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து தான் ஆகணும். ஆட்டம் பாம் மாரி, அன்னைக்கு வந்து ஒரு அணுகுண்டு உழுவ போகுது. ம். ம். சனி ஏன் சைக்கிள்ல வரான் அப்படிம்பார்ல வடிவேலு. அது மாரி, இன்னைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்குன்னா, அவர் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா 9ஆம் தேதிகளிலும் அவருக்கு அந்த மாரி ஆயிடுமான்னு கேட்டா, அப்படி ஆகாது.